17 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த கேள்வியை நான் ஏற்றுக்கிறேன். மாற்றத்துக்காக தான் நம்ம விஜய் அவர்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம். அப்படிங்கும்போது ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்து இந்த ஸ்டிக்கர் ஆச்சுங்கிறத நம்ம வெறுத்துக்கிட்டு வரோம். அவங்க கொண்டு வந்து திட்டத்துக்காக ஸ்டிக்கரை ஓட்டுறது, விளம்பரப்படுத்துறது நம்ம வெறுக்கக்கூடிய மக்கள் தான். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தோம். அப்படின்னு விஜய் அவர்களும் அதே தப்பு பண்ணக்கூடாது. இப்போ நினச்சோம் அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு அங்கங்கே வைக்கிற விளம்பரத்தில் வேறு ஏதாவது கடைகள் விளம்பரம் இல்லை வேறு ஏதாவது விளம்பர பலகை வைக்கும், அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருமானம். இப்படி தேவையான மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுவுமே மக்கள் பணத்தை கை வைக்கிறதுக்கு சமம் தான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் விஜய் அவர்கள் தடுத்தா இன்னும் நல்லா இருக்கும், அவர் ஆட்சி இன்னும் சிறப்பா இருக்கும். அரசியல் வரும்போது இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய் இல்லையே. சீமான் அவர்கள் இந்த ஜோசப் விஜய்ங்கிறது எப்படி பார்க்கறாருன்னு தெரியாது. ஆனா நான் எப்படி பார்க்கறேன்னா, விஜய் அவர்களும் ஒரு நடிகரா எனக்கு விஜய் தான் தெரியும். அதாவது மெர்சல் பட பிரச்சனை வர வரைக்கும் கச்சராச்ச சொல்லிதான் எனக்கு அவரால் தான் இந்த ஜோசப் விஜய்ங்கிற பிரச்சனை வெளியே தெரிஞ்சது. ஏன் அது வரைக்கும் அவரே விஜய் தான் சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை லெட்டர் பேர்லாம் ஜோசப் விஜய் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அடுத்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி ஒரு சில விஷயங்கள் விஜய் தான் போட்டுட்டு இருந்தாரு. இப்ப திருப்பி ஒரு சிஎம் அப்புறம் எதுக்காக எல்லா இடத்துலையும் ஜோசப் விஜய்னு போடணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை ஒரு சிஎம் அவர் முழு பேரை போட்டோன்னு அவசியம் இருந்து போட்டா பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் விஜய் அவர்களை இப்போ வரைக்கும் விஜய் தான் பார்க்குறாங்க. அவர் ஒரு ஜோசப் விஜய், அதாவது ஒரு கிறிஸ்டினை மட்டும் பார்க்கல, பிஜேபிக்காரங்கன்னா மதத்தை வச்சு பார்க்கலாம். மற்றபடி ஒரு ஜாதி மதங்களை தாண்டி தான் அவர் இப்போ முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படியும் இந்த இடத்துல ஜோசப் விஜய் வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஆன்மீக முதல்வர் அவர்களை ஓடி ஒழிக்கிறது இல்ல, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இன்னும் நடமாட இருக்க தான் செய்யுது. ஆனால் அதே நேரத்தில் இது விஜய் அவர்கள் ஆட்சியிலும் கிடையாது. இப்போ சீமான் அவர்களே ஆட்சியில் இருந்தாலும் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது. ஏன்னா இங்கே போதைப் பொருளை அடிக்ட் ஆனவங்க போதைப் பொருளை தமிழ்நாட்டில் ஃபுல்லாக தடை பண்ணாலும் வேறு வெளிமாநிலத்துக்கு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண தான் போகிறாங்க. போதைப் பொருள் நிப்பாட்டணும்னா அரசாங்கம் எந்த அளவுக்கு முன்னெடுப்பு இருக்கோ அதே நேரத்தில் தனி மனிதனும் அந்த இதுக்கு ஒத்துழைக்கணும். அப்போ தான் முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, குற்றங்களே குறைச்சலாம் சொன்னால் குற்றங்கள் எப்படி குறைக்க முடியும்? அவன் பொண்டாட்டி மேலே ஆத்திரத்தை வெட்டுறது தான், இல்லை வேற ஏதாவது ஆத்திரத்தை வெட்டுறது தான். அதனால குற்றங்களும் இந்த போதைப் பொருளும் குறை மட்டும் தனி மனிதன் நினைக்கணும். இந்த தனி மனிதனோட பங்கு இருக்கு. அவங்க நினைச்சா மட்டும் தான் போதைப் பொருள் குற்றங்களும் குறையும். அது எந்த வேலைன்னு கேட்காத, உனக்கு வேலை தரேன். அண்ணங்கிட்ட பிடிக்காத இந்த உருட்டு தான். அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு கவர்மெண்டாக கிடைக்கும், நீ எந்த வேலைங்க கூட உனக்கு தேவை கவர்மெண்ட் வேலை, அந்த வேலையை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது. அதையாவது நான் கேட்குறேன், அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்ப்பாங்க. அதே நேரத்தில் எத்தனை பேர் இப்போ கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்க்காங்க. பாதி பேர் நாட்டை விட்டு வெளியூருக்கு எங்கேயா செட்டில் ஆனால் போதுன்னு சொல்லிட்டு வெளிநாடு ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அண்ணன் அந்த பட்டுப்பூச்சி வைப்பேன் கோழி பண்ணுறப்ப அப்போ அந்த அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறான், அவன் எங்கே போவான்? அதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. சும்மா வாய்க்கு வரதை அடுத்து விட்டுற வேண்டியது. நம்ம அண்ணன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், மக்களை ஒரு சில டைம் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் ஏமாத்துறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டா நல்லா இருக்கும். நான் எதுக்கு இதனாலதான் அவர் தோக்க காரணம். நடக்காத விஷயங்களை நடத்துவேன்னு சொல்றது மிக மிக தவறு.